கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் இயேசுவை அடித்து பரியாசம் பண்ணி சிலுவையை சுமக்கும்படி அவரை கஷ்டப்படுத்தினார்கள். அவ்வாறு உளப்பட்ட நிலம் போல அவரது சரீரம் இரத்த களரியாக இருந்தது. அப்படிப்பட்ட அவர் சிலுவையையும் சுமந்து கொண்டு நடக்க வேண்டும். அவ்வாறு செல்லுகிற போது நாட்டிலிருந்து வந்து கொண்டிருந்த சீமோனை கண்டு அவர் பின்னே சிலுவையை சுமந்து கொண்டு வரும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக அவர் பின்னே சென்றார்கள். எருசலேமிலிருந்து பெண்கள் நிறைய பேர் அழுது கொண்டே சென்றார்கள். இயேசு அந்த பாடுகளின் மத்தியிலும் அந்த பெண்கள் முகமாய் திரும்பி, பெண்களே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ மலடிகளை இப்பொழுது இகழுகிறீர்கள், இன்னும் கொஞ்ச காலம் கழித்து குழந்தை இல்லாதவர்கள் பாக்கியவதிகள் என்று சொல்லப்படும் காலம் வரும். ஏனென்றால் கடைசி காலங்களில் மக்கள் இங்கும் அங்குமாய் உயிருக்கு பயந்து ஓடுகையில் கர்ப்பஸ்திரீகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் அதிக கஷ்டமாகிவிடும். அப்போது எல்லாரும், எங்கள் கையில் குழந்தை இல்லை, எங்கள் வயிற்றில் குழந்தை இல்லை, ஆகவே நாங்கள் பாக்கியசாலிகள் என்பார்கள் என்று சொன்னார். படுகிற பாடுகள் தாங்க முடியாமல், மலைகளே, குன்றுகளே, எங்கள் மேல் விழுந்து எங்களை மறைத்து கொள்ளுங்கள் என்பார்கள். என்னை இன்று சாகடித்தால் 3ஆம் நாளில் நான் உயிர் தெழுந்து விடுவேன். அப்படிப்பட்ட பச்சை மரமாகிய எனக்கே இந்த பாடு. ஆனால் நீங்கள் ஒரு முறை மரித்தால் அதோடு உங்கள் வாழ்க்கை முடிந்துவிடும். அப்படிப்பட்ட பட்டமரமாகிய உங்களுக்கு என்ன பாடு இருக்கிறதோ, இவர்கள் உங்களை எல்லாம் என்ன பாடுபடுத்தப் போகிறார்களோ என்று இயேசு பெண்களை பார்த்து கூறினார். இயேசுவை சிலுவையில் அறையும்போது குற்றவாளிகளாகிய 2 பேரையும் வலது பக்கத்தில் ஒருவர், இடது பக்கத்தில் ஒருவராக சிலுவையில் அறையப்பட்டார்கள். அப்படியானால் நம் இயேசு குற்றவாளிகளில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று பார்க்கின்றோம். இயேசு 2 கைகளில் 2 ஆணிகள், கால்களில் 1 ஆணியாக 3 ஆணிகளில் தொங்கினார். இவ்வளவாய் மக்கள் இயேசுவை கஷ்டப்படுத்தியும் அந்த கஷ்டங்களையெல்லாம் சகித்து கொண்டு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், அவர்கள் செய்கிறது இன்னதென்று அவர்களுக்கே தெரியவில்லை என்று சொன்னார். இப்படித்தான் ஒரு பெற்றோருக்கு 2 பிள்ளைகள் இருந்தனர். கஷ்டப்பட்டு வளர்த்து கூலி வேலை செய்துதான் படிக்க வைத்தனர். பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களானார்கள். 2 பேருக்கும் வேலை கிடைத்துவிட்டது, திருமணமும் முடிந்துவிட்டது. 2 பிள்ளைகளும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். இப்போது தாயாருக்கு வயதான காலத்தில் சுகவீனம் வந்துவிட்டது. அவர்களால் வேலைகள் எதுவும் செய்ய முடியவில்லை. சமைத்து சாப்பிட இயலாமல் கஷ்டப்பட்டனர். திடீரென ஒரு நாள் தாயார் மரித்து போனார்கள். அதனால் தகப்பனார் தனித்தவரானார். அவரால் தனியாக அந்த வீட்டில் இருக்கவும் சமைத்து சாப்பிடவும் முடியவில்லை. இப்போது 2 பிள்ளைகளும் தகப்பனாரை கவனிப்பதற்கு போட்டி போடுகின்றனர். அதனால் தகப்பனாருக்கு ஒரு வாரம் ஒரு மகளும் அடுத்த வாரம் மற்றொரு மகளுமாக தன்னுடைய தகப்பனாருக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தார்கள். நாட்கள் செல்ல செல்ல தகப்பனாருக்கு கவலையாகி சுகவீனம் வந்துவிட்டது. மருத்துவமனையில் வைத்திருக்கும் போதும் மருத்துவ செலவுக்கு 2 பேரும் போட்டி போட்டார்கள். பின்பு தகப்பனார் வீட்டிலே படுக்கையாய் இருந்தார். தகப்பனாருக்கு பணிவிடை செய்வதில் போட்டிகள் வந்தது. இதையெல்லாம் தகப்பனார் கவனித்து கொண்டே வந்தார். அவர் யோசித்து பார்க்கிறார், இவர்கள் இப்படி யோசித்தால் என் பிள்ளைகளுக்கு என்னுடைய நிலை போல வயதான காலத்தில் வந்தால் இவர்கள் என்ன கஷ்டப்பட போகிறார்களோ என்று அவர் நினைத்து பார்த்து, என்னுடைய நிலைமை என் பிள்ளைகளுக்கு வரவே கூடாது என்ற எண்ணம் கொண்டவராய், ஆண்டவரே, என் பிள்ளைகளை மன்னியும், அவர்கள் செய்வது தவறு என்று அவர்களுக்கே தெரியவில்லையே என்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, நம் இயேசுவும் எருசலேம் பெண்கள் அழும்போது, நான் இறந்து போனால் 3ஆம் நாளில் உயிர்த்து எழுந்து விடுவேன், ஆனால் இந்த பெண்களுக்கும் வேதபாரகர், பரிசேயர் ஜனங்களுக்கெல்லாம் கடைசி கால பாடுகள் எவ்வளவோ இருக்கிறதே, இது தெரியாமல் என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறார்களே என்று எண்ணி, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இவர்களுக்கே தெரியவில்லை என்று சொன்னார். நாமும் அவ்வாறு ஒருவரை ஒருவர் மன்னித்து ஆசீர்வாதம் பெறுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன்.
இப்போதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் எங்களை மன்னித்தது போல நாங்களும் ஒருவர் மன்னிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன்.